சார் வாழை வந்து ஃபஸ்ட்டு டிராப்டை வந்து எழுதி முடிக்கும்போது நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமர் தான். இவ்வளோ இதெல்லாம் மாற்றவே இல்லை. அந்த பையனோட எக்ஸ்ட்ரீம் அந்த வயசில் அவனுக்கு என்னென்னலாம் பார்க்கணுன்னு தோணுச்சு, என்னென்னலாம் தோணுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப எழுதி வச்சுருந்தோம். பட் எது கன்வே ஆகணும், எது புஷ் ஆகணும்னு முடிவு பண்ணும்போது, எதை இழக்கிறது அப்படிங்கும்போது, எதை அடையணும், எதை இழக்கணும்னு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் முடிவு பண்ணுவோம்ல, அப்போ இதை இழந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை நம்ம இதை கண்டிப்பாக இது எல்லா லைஃப்லையும் நடந்திருக்கும். நான் வாழையில் சூஸ் பண்ண ஒரே முடிவு அதுதான். அந்த காமெடி போர்ஷன் எல்லாமே நிறைய பேர் லைஃப்பில் நடந்திருக்குன்னு நான் நம்ப ஆரம்பித்தேன். அவங்களாம் எடுப்பாங்க படம். பட் இந்த ட்ராஜடி எல்லா லைஃப்லையும் நடந்திருக்காது, அப்போ இதுதான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாழையில் அந்த மூடை சூஸ் பண்ணது. இல்லைன்னா நான் சின்ன வயசில் பண்ண எல்லா ஹியூமரையும் நான் வச்சுருப்பேன். ஆனால் அது எனக்கு மட்டும் நடக்கலை, அது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இப்போ தினேஷுக்கு நடந்துக்கலாம், இவங்க சாக்கு நடந்துக்கலாம். அப்போ அது முக்கியமாக இது முக்கியமானு பார்க்கும்போது நான் இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் மனசுக்குள்ள ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் பண்ணணும். டைம் இருக்கு. பர்சனலா பேசும்போது வந்து அவ்வளவு சிரிக்க வச்சுட்டே தான் இருப்பாரு. எல்லாருக்கும் பயங்கர கேங்கா இருக்கும், சிரிச்சிட்டே தான் இருப்போம், ஓட்டிகிட்டே தான் இருப்போம் எல்லாருமே. அப்போ எல்லாமே கேட்பாங்க, வந்து காமெடி படம் பண்ணா சொல்லுவாங்க. ஐ திங்க் நீங்க ஒருவேளை விபி சாரோட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அப்படி ஒரு டைரக்டர் ராம் சார் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணா ரஞ்சித் அதான் சார் அவரு வேற அவன் அட்டகத்தையோட நிப்பாட்டு சார். அவர் என்ன சொல்லுவாரு, டேய் கொஞ்சமாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றாடிம்பாரு. ஸ்கிரிப்ட்ல மட்டும் இல்லை, லைஃப்லேயே